ஸோ நிறையா ட்ரெடிஷ்னல் ஆட்டோமொபைல் கம்பெனிஸே வந்து டூ வீலர் கம்பெனிஸே வந்து இந்த மாதிரி நீங்கள் CCS2 கொண்டு வந்திருக்கீங்க அந்த மாதிரி கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து அவங்களுக்கு வரல? உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க, ஆனால் அப்படியுமே உங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களே, அது எப்படி அது சர்ப்ரைசிங்காக இருக்குது? நிச்சயமா. ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து இட் சீம்ஸ் லைக் அ வெரி ஆப்வியஸ் ஐட்டம். பட் இது இன்னைக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இன்னைக்கு வந்து காம்பனன்ட் மட்டும் இல்லை, ரெகுலேஷனுமே இல்லை. இன்னைக்கு வந்து ARAI அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க தான் வந்து நீங்கள் வண்டி வந்து ரோட் லீகல் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறதா ARAI. ஆமாம். ARAI இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒன்லி கம்பெனி நாங்கள். அவங்க வந்து ஹை வோல்டேஜ் டைப் ட்ரெயின் நாங்கள் ஐடியா பிச் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு எங்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு அவங்களே இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் டூ வீலரில் ஒரு ரெகுலேஷன் கிடையாது. நாங்கள் அவங்களோட உட்காந்து எது கரெக்ட், எது கஸ்டமருக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கார் டீமில் ரெகுலேஷன் இருந்தது, டூ வீலர் டீமில் ஹை வோல்டேஜ் ரெகுலேஷன், ரெண்டு டீமே உட்கார வச்சு அப்படி தான் அந்த வெஹிக்கிளுக்கு வந்து சர்டிஃபிகேஷனே வாங்கும். ஸோ அந்த அளவுக்கு ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜியில் இருக்கும். அதுக்கான சப்ளை செயினுமே கிடையாது. இன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்கூட்டர் அப்படின்றது அந்த மார்க்கெட் பில்ட் ஆனோடனே எல்லாருமே TVS, பஜாஜ் எல்லாருமே அதுக்குள்ளே வந்துட்டாங்க. பட் மோட்டர் சைக்கிளில் இப்போ ஹை வோல்டேஜில் வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு 3 வருஷம் எஃபர்ட் ஆகும். ஏன்னா அதுக்கான காம்பனன்ட்ஸ் கம்ப்ளீட்லி நாங்கள் பேட்டன்ட் பண்ணி இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொருத்தவங்க பண்ணணும்னாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க சப்ளையர் எடுக்கணும். சப்ளையர் தான் யூஸ்வலாக அந்த டெக்னாலஜி பில்ட் பண்ணுவாங்க. டெக்னாலஜி வந்து ஜென்ரலி கம்பெனிஸ் எக்ஸிஸ்டிங் OEMs உள்ளே இருக்காது. அவங்க வந்து பிராண்ட் அண்ட் ஸ்டைலிங் தான். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஒரு டெஸ்லா மாதிரி, இன்ஃபேக்ட் ஒரு ஆப்பிள் மாதிரி ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், பவர் ட்ரெயினிங் எல்லாமே நாங்கள் இன்ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்கனால எங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி. பட் இட்ஸ் டேக்கன் அஸ் 7 years. அது வந்து ஈஸியாக வரல இல்லைங்களா? இன்னைக்கு இன்னொரு கம்பெனி வந்து ஒரு 1000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 200 பேர் போட்டாலுமே அது மினிமம் ஒரு 3 வருஷம் ஆகும். அந்த ஒரு ஸ்ட்ரென்த் தான் நாங்கள் இன்னைக்கு வச்சிருக்கோம். ஸோ என்னதான் இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் EVஸோட சேல்ஸ் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை, EV வாங்கலாமாங்கிற சந்தேகம் ஏற்படுது. அது முக்கியமான காரணம் ஐஸ் இன்ஜினில் இருக்கிற மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் கொடுக்குற ரிலையபிலிட்டி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சார்? நிச்சயமாக அதை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றது ஐ திங்க் அண்டர்லைங் ப்ராப்ளம் நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1885 ஆல்மோஸ்ட் ஒரு 150 வருஷமாக பெட்ரோல் வண்டி அப்டேட் ஆகிட்டு. ஆமாம் சரிங்களா? ஸோ 150 வருஷமாக பெட்ரோல் வண்டி இவால்வ் ஆயிருக்கு. அந்த 150 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 20 வருஷம் எங்கள் அப்பாவே சொல்லுவார் 1,00,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரீபோர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி வந்து கடைசி ஒரு 10 வருஷத்தில் தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரிலையபிலிட்டியே வந்திருக்கு. ஆமாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2000 மூவிங் காம்பனன்ட் இருக்குது ஒரு பெட்ரோல் வண்டியில். அங்கே ஃபெயிலியர் வந்து ஏதாவது ஒரு காம்பனன்ட் ஒழுங்காக நடக்கலைனாலும் ஏதாவது ஒரு குவாலிட்டி இஷ்யூனாலும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது வி சீட் அவ்வளோ ஆஃபனாக இல்லைனாலும் அந்த ரிலையபிலிட்டி ஓரளவுக்கு வந்திருக்கனால வி சீட். பட் நீங்கள் 150 வருஷத்தில் வந்ததை விட கடைசி 5 வருஷத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ரிலையபிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். நான் வந்து 2020 ஒரு நெக்ஸான் வாங்கினேன். இன்னைக்கு ஒரு B6 வாங்கியிருக்கேன். அதுக்கும் இதுக்குமே வந்து ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். 5 இயர்ஸில் ஒரு 3-4 ஜென்ரேஷன் அப்கிரேட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் பாசிபிள் எலக்ட்ரானிக்ஸ். ஏன்னா மொத்தமாகவே ஒரு 2000 மூவிங் பார்ட்லேருந்து 20 மூவிங் பார்ட்டுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதோட டாலரன்ஸ், அதோட மேனுஃபேக்சரிங் வந்து இன்னுமே ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளிஃபைடு. ஸோ இன்னைக்கு குளோபலி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வண்டி வந்து மேபி 1 to 3 lakh கிலோமீட்டர்ஸ் லாஸ்ட் ஆகும் அப்படின்னா குளோபலி எலக்ட்ரிக் கார்ஸுக்கு வந்து 10 lakh kilometers has become the average. So இன்னைக்கு வந்து Tesla gives a 10 lakh kilometer warranty. BYD also gives a 10 lakh kilometer warranty. இன்னைக்கு மஹேந்திரா டாட்டாவே வந்து 2.5 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே வந்து இன்ஜினுக்கு 2 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 30,000 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் வாரண்டி கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரிலையபிலிட்டி ஆல்ரெடி இருக்கு. இது வந்து பட் கஸ்டமர்ஸ் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அப்போ 2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 2 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டியே கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் வாட் அந்த ஒரு கஸ்டமருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வருது. அதே ஹை வோல்டேஜ் காரில் இருக்க அதே ஹை வோல்டேஜ் நாங்கள் எடுத்துட்டு வரனால வண்டிலையுமே அதே ரிலையபிலிட்டி வரும். நாங்கள் வந்து ஸ்டாண்டர்டா அட் நோ எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் 8 year வாரண்டி வெஹிக்கிள் கொடுக்குறோம். இது வந்து சில கம்பெனிலலாம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க 8 year வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். இது அப்பெல்லாம் கிடையாது. அட் த சேம் ப்ரைஸ் யூ கெட் அன் 8 year வாரண்டி. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் டெக்னாலஜி 2 wheelers எடுத்துட்டு வந்திருக்கனால அதில் இருக்கிற அதே ரிலையபிலிட்டி இதுலேயும் இருக்கு. இப்போ நம்ம EV வெஹிக்கிளை
எப்படி ஸ்மார்ட் போனை பாக்குறோமோ அதே மாதிரி தான் இவி வெஹிக்கிளும் பாக்குறாங்க. ஏன்னா அதுலயும் பேட்டரி இருக்கு, போன்லயும் பேட்டரி இருக்கு. ஸோ இப்படி இருக்க சமயத்துல இப்போ போன்ல பேட்டரி தீர்ந்து போச்சு 3 years இருக்கணும், தூக்கி போட்டுடலாம், வேற போன் வாங்கிடலாம். பட் இதுங்கிறது தூக்கி போட முடியாது. ஸோ அந்த விஷயத்துல வந்துட்டு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம்ல நம்ம பண்ண வேண்டியது தான் வரும். ஸோ ஒரு 8 long years நீங்கள் வாரண்டி கொடுக்குறீங்களா, அட்லீஸ்ட் 10 yearsக்கு அப்புறம் பேட்டரி ட்ரெயின் ஆகும், மாற்ற வேண்டியது வரும். ஸோ இந்த பேட்டரி காஸ்ட் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன இருக்கும்? ஸோ அதுவும் மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ இது ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன காஸ்ட் ஆகும்? கிட்டத்தட்ட சில பேர் சொல்றாங்க பேட்டரி காஸ்ட் நியர்லி half the vehicle ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? ஆக்சுவலி இதை வந்து நீங்க பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்க்கறத விட ஒரு வெஹிக்கிளில் ஒரு இன்ஜின் ஒரு ஈக்குவலண்ட்டே நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பேட்டரி டெக்னாலஜி ஃபார் two-wheelers and cars have evolved so much that நான் சொன்ன மாதிரி கார்லலாம் வந்து 2 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. டெஸ்லாலாம் வந்து 10 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனில் வந்து 1 year வாரண்டி அப்படின்னா 1 year மினிமம் கேரண்டி அவங்க சொல்கிறாங்க. பட் ஒரு ஃபோன் வந்து ஒரு 4-5 வருஷம் 3-4 வருஷம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் கண்டிப்பா. பட் அதுக்கு மேலேயும் என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம கீழே போட்டு உடைக்கிற வரைக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கான்செப்ட். இப்போ ஃபோனில் இருக்க பேட்டரிக்கும் வெஹிக்கிளில் இருக்க பேட்டரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மி, அதுலேருந்து நிறைய பவர் ட்ரா பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்கான தெர்மல் லிமிட்டேஷன், அதாவது அதில் இருக்க ஹீட் அது எப்படி டிசிபேட் ஆகிறது அதோட லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு ஃபோனில் இருக்க ப்ராசஸரும் ஃபோனில் இருக்க ப்ராசஸர் லேப்டாப்பில் இருக்க ப்ராசஸரோட ஆக்சுவலி மோர் பவர்ஃபுல். ஆனால் ஃபோன் இஸ் நாட் ஆஸ் குட் அஸ் லேப்டாப். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஃபார்ம் ஃபேக்டர்னால. ஃபோன் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்திரம், பட் லேப்டாப் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மாற்றும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆக அதுலேருந்து எடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அதிகம். அதே மாதிரி தான் ஃபோன் பேட்டரிக்கும் வண்டியில் இருக்க பேட்டரிக்கும் டிஃப்ரென்ஸ். ஃபோன் பேட்டரி வந்து ரொம்ப ஸ்மால் கன்ஸ்ட்ரெயின்ட்ல அதுலேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் புல் பண்ணுறோன்னு பார்க்குறோம். அதனால அது 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்து டீக்ரேட் ஆரம்பிச்சிடும். பட் வெஹிக்கிளில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனையும் ஒரு ஆட்டோமொபைலையும் கம்பேர் பண்ணுறது இஸ் நாட் த ரைட் வே. இன்ஃபேக்ட் அதனால தான் எப்போவுமே ஒரு புது டெக்னாலஜி, இப்போ சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படின்னு ஒன்று வந்துன்னா அது ஃபோனில் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் ஆட்டோமொபைலுக்கு வரும். ஃபோன் ஒரு லேப்டாப் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஒரு ப்ரூவிங் கிரவுண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கான லைஃப் டைமே வந்து மினிமம். இப்போ இதில் வந்து நாங்கள் 8 வருஷம் வாரண்டி அப்படின்னா நாங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 12 வருஷம் மினிமம் இருக்கிற மாதிரி நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் லாஸ்ட் மோர் தென் 12 years தான். இன்னைக்கான ஆவரேஜ் ஒரு வண்டி இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 years யூஸ் பண்ணுவாங்க. அதாவது செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் போய் 11 years, அதுக்கப்புறம் ஜென்ரலி இட் கெட்ஸ் ஸ்கிராப்ட். ஏன்னா இன்ஜின் ஃபெயில் ஆகுதோ இல்லையோ சஸ்பென்ஷன் மெட்டல் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் ஹெட்லைட் இதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் யூவி எக்ஸ்போஷர் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பேசுறது கிடையாது. ஒரு ஆட்டோமொபைல் கடைசியாக ஒரு ஆட்டோமொபைல் வந்து எவ்வளோ நாள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் வித்தின் யோர் ஓன் சர்க்கிள் ஒரு 4-5 வருஷம், மேபி 6 years மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது செகண்ட்ஸ் வித்துருவாங்க. அதுக்கப்புறம் அது அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனரில் 3 years இருக்கும், அதுக்கப்புறம் இட் கெட்ஸ் ஸ்கிராப்ட். ஸோ அந்த லைஃப் சைக்கிளில் the last component to fail will be the battery pack. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் மட்டும் இல்லை, ஸ்பெஷலி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்ஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பேட்டரி மாற்றணும்னு யோசிக்கிற ஒரு கான்செப்டே இந்த இடத்துல தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜின் இன்னைக்கு யாரும் மாற்றணும்னு யோசிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆக்சுவலி ஒரு எலக்ட்ரிக் 2-wheeler நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் T30 லான்ச் பண்ணியிருக்கீங்க. இந்த T30 எலக்ட்ரிக் பைக் வந்து வெலோகிராப்டருங்கிற ஒரு டைனோசர்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண நான் அந்த ஸ்கெச்சஸ் கூட பார்த்தேன். ஸோ எப்படி இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் இன்ஸ்பயர் பண்ண டிசைனில் கொண்டு வந்தீங்க? ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஸ்கெச்சஸ்லாம் நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்க? நிச்சயமா. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ஷுவலாக வந்து ஃபஸ்ட்டு ராப்டிலேருந்து வர ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியும், அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டாக இருக்கணும்னு ஆரம்பிச்சது தான் T30. தட்ஸ் வை T30 ஃபார் அஸ் இஸ் அ வெரி 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 we believe that இந்த எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் இண்டஸ்ட்ரியிலே ஐ திங்க் திஸ் வில் பி அ வெரி கீ மைல் ஸ்டோன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மிட் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கனால we are able to give a vehicle that is faster than most powerful motorcycles in the market. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன்ஸ் எதுக்காக ஒரு மோட்டர் சைக்கிள் யூஸ் பண்ணுவோம்? ஒரு சிட்டி கம்யூட்டுக்கு ப்ளஸ் அக்கேஷ்னலி ஒரு லாங் ரைட், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைட். நான் இங்கேருந்து மாமல்லிபுரம் போகிறேன், இல்லை இங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு போகிறேன். ஸோ 2 யூஸ் கேஸுக்குமே கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படின்னா ஃபாஸ்ட்டாகவும் போகணும் ஹைவேல போகும்போது, சிட்டியில் வந்து
ஷார்ட் டர்ன்ஸ் குவிக் டர்ன்ஸ் பண்றதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். ம். ஸோ அதை ஈக்குவலண்டா நேச்சர்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த வெலாசிராப்டர் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக ஓடும், பட் இட்ஸ் ஆல்சோ வெரி அஜைல். ஓகே. ஸோ அது எதனால வாட் ஹெல்ப்ஸ் இட் டூ இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் காட் அ வெரி லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஒரு எலாங்கேட்டட் டெயில் தட் கிவ்ஸ் இட் தட் கம்ஃபர்ட். ஸோ ஏரோடைனமிக்காகவே வந்து எங்கள் வண்டியில் அந்த ஒரு ஃபீல் வந்தது. ஸோ நீங்கள் ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா வெரி சிமிலர்லி டிசைன் டு வெலாசிராப்டர். இது வந்து டிசைனில் வந்து பயோமெமிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேச்சரில் இருக்கிறத எப்படி ஒரு ப்ராடக்ட்ல எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற. ஸோ தட் இஸ் ஹவு we've got this ஐடியா. ஸோ இப்போ இவி பைக்ஸ்ன்னு பார்த்தாலே ஒரு 3-4 கைவிட்டு எண்ணிடலாம், அத்தனை கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்துட்டு நீங்கள் யூனிக்காக இந்த மோட்டார் சைக்கிள் தனியாக நீங்கள் எப்படி டினோட் பண்ணுவீங்க? உங்கள் மோட்டார் சைக்கிள் மற்றவங்ககிட்ட இல்லாத விஷயங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கு? நிச்சயமா. ஸோ அகெயின் வி ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் எனிபடி ஹூஸ் புட் அ வெஹிக்கிள் ஆன் தி ரோட். பட் இன்னைக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஸ்கூட்டர் டெக்னாலஜி எடுத்து தான் எல்லாருமே எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ்க்காக இல்லை. இன்னைக்கு சார்ஜிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். ரேஞ்சுமே வந்து 5 மணி நேரம் சார்ஜ் பண்ணாதான் 100 கிலோமீட்டர் ரேஞ்ச், 6 மணி நேரம் சார்ஜ் பண்ணாதான் 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் தூக்கிட்டு போகிறது ரொம்ப ஒரு 8 கிலோ சார்ஜர் நான் எங்கே வேணா எடுத்துட்டு போவேன். ஸ்கூட்டர்லாம் டிக்கியில் வச்சுக்கலாம், பட் வண்டியில் அந்த மாதிரி வைக்க முடியாது. அதே மாதிரி நான் ஒரு ப்ளக் பாயிண்ட் 15 ஆஃப் சாக்கெட்டில் தான் இது பண்ண முடியும். அடுத்து பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கான ஆக்சஸே கிடையாது. இதெல்லாம் சார்ஜிங்கான ஒரு ப்ராப்ளம். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி வந்து நீங்கள் ஹில்லி டெரெயினில் போனாலும் சரி, ஹைவேல போனீங்கனாலும் சரி, அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி கூடிய எலக்ட்ரிக் டூ வீலரில் மோட்டார் சைக்கிளுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா ஒரு 20-30 செகண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஹீட் ஆகி அதுலேயே டீரேஷன் ஐக்கான்னு ஒன்று சொல்லுவாங்க, ஹீட் ஆகி ஸ்லோவாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பவர் லிமிடேஷனுமே இருக்குது. நீங்கள் 2 பேர் உட்காந்துனீங்கன்னா சீக்கிரம் ஹீட் ஆயிரும். ஹில்லி டெரெயின் இப்போ வந்து ஒரு கொடைக்கானல் மாதிரி இல்லை ஏற்காடு மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கிளைம் ஆகிறதுக்குள்ள வண்டி ஹீட் ஐஸ் தாளாயிரும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. இது 2வது பர்ஃபார்மன்ஸ். 3வது வந்து அந்த ரிலையபிலிட்டி வந்து 3 இயர் வாரண்டி தான் ஸ்டாண்டர்ட். மீது எல்லாமே வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா வந்து எக்ஸ்டெண்ட் வாரண்டி அந்த மாதிரி பேக்கேஜ்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எய்தர் ஒன் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், அதாவது 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா அப்படின்னு. ஏன்னா 2 லட்ச ரூபாலாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, பட் ஆன் ரோடு வந்து 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபாலாம் வருது. இல்லை இந்த சைடு வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிற வண்டி, அதாவது 2 லட்ச ரூபா அந்த மாதிரி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை விட பெட்ரோல் வெஹிக்கிளை விட எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பெட்டராக இருக்குது அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இல்லை. ஓகே. அதை அட்ரெஸ் பண்ணுறது தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை அட்ரெஸ் பண்ணுறது தான் ராப்டி ஆரம்பிச்சது. 8 வருஷம் கழிச்சு 2018 ஆரம்பிச்சோம், 2026 இருக்கும். 8 வருஷம் கழிச்சு அதே சேம் ப்ராப்ளம்லாம் இன்னுமே இருக்கு. அதை ஆன்சர் பண்ணுறது தான் T30 இருக்கு. இன்னைக்கு பெட்ரோல் வெஹிக்கிளை விட இன்னைக்கு ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா ஃபாஸ்டர், பெட்டர் டு ஓன், 1 மணி நேரத்தில் குவிக்லி சார்ஜ், நீங்கள் கவலையே பட வேணாம், மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இன்கேஸ் சர்வீஸ் தேவைப்பட்டாலும் ஒவ்வொரு சிட்டிலையுமே ஒரு பெரிய சர்வீஸ் சென்டர் செட் பண்ணிடுறோம் அட் அ சிம்பிள் காஸ்ட். நீங்கள் வந்து நீங்கள் 2.4 lakhs இது பண்ணால் 2.4 lakhs இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரி திங், சாஃப்ட்வேர், ஃபீச்சர்ஸ், சார்ஜிங், வாரண்டி, 8 இயர் வாரண்டி எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸாக 2.4 lakhs இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்சூரன்ஸ் மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆன் ரோட் 2.55 வரும், அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் பட் எட் வெரி 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 கேப்பபிள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஃபார் எனி ரைடர் இன்னைக்கு வந்து ஒரு 250cc வெஹிக்கிள் வாங்கணும்னு எதிர்பார்க்குற கஸ்டமருக்கும் சரி, இது ஆல்ரெடி ஒரு 150cc வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு அப்கிரேட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு அமேசிங்கான மோட்டார் சைக்கிள், அமேசிங்கான எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள், அமேசிங்கான ஒரு மோட்டார் சைக்கிளாகவே இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ வந்து வாங்கியிருப்பீங்க சார்? இதுக்கப்புறம் எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கீங்க? அப்புறம் இந்த ஃபர்கட் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க சார்? இதுக்கப்புறம் எவ்வளோ டார்கெட் பண்ணுறீங்க? ஸோ அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லலாம் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறீங்க? நிச்சயமாக நாங்கள் தமிழ்நாட்டிலையும் சென்னையில் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணதுனால we have actually been able to come at a very small fraction of some of our peers. மிச்சம் இருக்க எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் கம்பெனியை விட ஆல்மோஸ்ட் ஒரு 1/20th கேபிட்டலில் எங்களால் இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். இன் டோட்டல் இது வரைக்கும் நாங்கள் ஒரு 90 crores ரைஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் people எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து we are raising a much larger 150 crore round. largely investing ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு, பிளாட்ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து
மெனி மோர் வெஹிக்கிள்ஸ் இதுக்கும் மேலே பவர்ஃபுல்லாக, இதுக்கு கொஞ்சம் லோவர் பவர் பட் மோர் அஃபோர்டபுள். ஸோ எல்லா பிளாட்ஃபார்முமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர இன்னைக்கு நாங்கள் சென்னையில் ஆரம்பிச்சிட்டோம், பெங்களூரில் இப்போ சேல்ஸ் ஆரம்பிக்க போகுது. இதை தவிர கொச்சின், ஹைதராபாத் அண்ட் ஆல் அதர் சிட்டிஸில் ஆரம்பிக்கிறதுக்கான எஃபர்ட்ஸும் போயிட்டு இருக்கு.